பிவிசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் பற்றிய அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் இந்த காணொலியில் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாங்க இதை பத்தி பேசக்கூடாது, ஒரு தனிநபரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது என்றுதான் நினைத்தோம். ஆனால் பொது வெளியில வந்ததற்கு பிறகு, பொது வெளியில விவாதம் ஆனதுக்கு பிறகு இவர் பொது வாழ்வில் இருக்கிறார் என்பதனால இதை நாம் பேசியாக வேண்டிய சூழல் இருக்கிறது. என்னதான் எவ்வளவு பணம் இருந்தாலும் புகழ்ச்சி இருந்தாலும் கூட அவரால் தன்னுடைய குடும்பத்தை கூட ஒழுங்காக கவனிக்க முடியவில்லை. அப்படி என்பதுதான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு பிரபல நடிகை வேற சமீபத்துல அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. என்னை பத்தி நீங்க தவறான அவதூறு பரப்புறீங்க, இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அவங்க யோக்கிய சிகாமணி மாதிரி பேசி பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை வேற மன்னிப்பு கேட்க வச்சாங்க. நாம விதைகள் இயக்கம் சேனல்லே சொல்லியிருந்தோம், அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மன்னிப்பே கேட்க கூடாது அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். ஆனாலும் அவர் நாகரிகம் கருதி மன்னிப்பு கேட்டு விட்டார். சரி, பொது வெளியில நம்ம பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு விட்டார். இன்றைக்கு கத்திரிக்காய் முற்றி கடைத்தெருவுக்கு வந்து விட்டது. கத்திரிக்காய் முற்றி கடைத்தெருவுக்கு வந்து விட்டுறது. அதை பற்றி தான் இந்த காணொலியை நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. 24ஆம் தேதி ஒரு 3 நாட்களுக்கு முன்பு தான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. விஜய் அவர்களுக்கும் எனக்கும் திருமண வாழ்க்கையில செட் ஆகாது, எங்களை பிரிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. இவங்களுடைய திருமணம் இங்கிலாந்துல ரெஜிஸ்டர் பண்ணுது, யுனைடெட் கிங்டம்ல தான் அங்கதான் ரெஜிஸ்டர் பண்ணுது. ஏன்னா அங்க சங்கீதா அங்கேயே படிச்சாங்க, அங்கேயே இருந்தாங்க. அங்க இருக்கும் போது இவர்களுக்கு பழக்கமாகி திருமணம் ஆகி விட்டது. அதன் பிறகு சென்னையில ஹிந்து முறைப்படி, அதாவது சங்கீதா ஹிந்து, இவர் கிறிஸ்டின், ஹிந்து முறைப்படி இங்கவும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதனாலதான் கோர்ட்டுக்கு இந்த கேஸே வருது. இதுல 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஆமா, 2 குழந்தைகள். பையன் பேரு ஜாசன் சஞ்சய், வயசு 25. பொண்ணு பேரு திவ்யா ஷாஷா, ஏஜ் 20. இவர்களுக்கு 1999 மேரேஜ் ஆகுது. அப்புறம் 2000 ஜாசன் சஞ்சய் அவர் பிறக்கிறாரு. 2005 அந்த திவ்யா ஷாஷா பெண்ணு பிறக்கிறாங்க. பெண் பேர் திவ்யா ஷாஷான்னு வச்சிருக்கிறத பார்த்தா சங்கீதா அவர்கள் ஹிந்து முறைப்படி பெண்ணை வளர்க்குறாங்கன்னு தெரியுது. ஜாசன் விஜய் பையனுக்கு கிறிஸ்துவ முறைப்படி விஜய் அவர்கள் அவருக்கு பேர் வச்சு அவர் ஒரு கிறிஸ்தவரா வளர்க்கிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது. இதுல இவருடைய திருமண வாழ்க்கை இப்படியாக போய்கிட்டு இருக்குது. அப்பப்போ இவங்க திருமணமான உடனே சங்கீதா அவர்கள் சென்னை வந்துட்டாங்க. அப்பப்போ லண்டன்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக அப்பப்போ சங்கீதா அவர்கள் லண்டன் போயிட்டு வராங்க. அவருடைய பையன் கூட அங்கதான் படிச்சாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படியாக வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் போது, இப்படியாக வாழ்க்கை எல்லா நிகழ்ச்சிக்குமே இங்க கூட்டு போறாரு விஜய். அவருடைய மனைவி சங்கீதாவை எல்லா நிகழ்ச்சியும் கூட்டு போறாங்க. இப்படியாக வாழ்க்கை நன்றாக போய்கிட்டு இருக்கும் போது 2021 ஏப்ரல்ல விஜய்க்கும் ஒரு பிரபல நடிகைக்கும் திருமணம் கடந்த உறவு இருந்ததை கண்டுபிடிக்கப்படுது. சங்கீதா அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இவர்கள் இருவரும் திருமணம் கடந்த உறவில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பழகிக்கிட்டு இருக்காங்க, உடல் ரீதியாக பழகிக்கிட்டு இருக்காங்கன்றத சங்கீதா அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே சங்கீதா அவர்கள் கண்டிக்கிறாங்க. முதல்ல விஜயை கூப்பிட்டு பேசுறாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நமக்கு குடும்பம் இருக்கிறது, இது தவறான இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்ச உடனே 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகிறது, சண்டையாகிறது. இதெல்லாம் நான் சொல்லல, அவங்க சங்கீதா அவர்கள் தாக்கல் செய்த மனுவுல சொல்லியிருக்காங்க. நாங்க சொல்லல, அவங்க சொல்லியிருக்காங்க. மனுவுல சொன்னதான் நாம சொல்றோம். அவங்க இந்த புகார்லாம் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, இது தவறு, நம்ம குடும்பத்துல இருக்கோம், 2 பிள்ளைகள் இருக்காங்க இப்படின்னு 2021 அவர் சிக்கன உடனே அவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்படி சொன்னியும் கூட விஜய் அவர்கள் என்ன உறுதி கொடுக்கிறாருன்னா, இல்ல இனிமே நான் அந்த தொடர்புல இருக்க மாட்டேன்னு சொல்லி பிறகும் கூட மீண்டும் அந்த நடிகையோடு இவர் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்திருக்கிறார். இது தொடர்ச்சியாக இவர்களுக்குள்ள வாக்குவாதம் ஆகுது. விஜய் என்ன பண்றாருனாக்க சங்கீதாவுடனான பேசுவதை தவிர்க்கிறார். மன ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, உடல் ரீதியாக அவருடன் பேசுவதை தவிர்க்கிறார். நீங்க தான் புரிஞ்சுக்கணும், பேசுவதை தவிர்க்கிறார். மொத்தமாக ஒரே வீட்டுக்குள்ள 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் இருவரும் தனித்தனியான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருவருடன் பேசுவதில்லை. அப்ப எவ்வளவு மன அழுத்தத்துக்கு, எவ்வளவு மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாகி இருப்பாங்க. அப்போ இவ்வளவு மன அழுத்தத்தை, இவ்வளவு நெருக்கடி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. உடல் ரீதியாகவும் துன்புறுத்திருக்கிறார். மன ரீதியாக மட்டுமல்ல, உடல் ரீதியாகவும் விஜய் அவர்கள் துன்புறுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கை நீட்டி ஏதாவது பலார்னு 2 அறை விட்டிருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இவ்வளவு துன்புறுத்தல் கொடுக்கும்போது இவர்களுடைய மாமனார்கள்லாம் வச்சு சமாதானப்படுத்த பாக்குறாங்க. எஸ்ஏஜி சந்திரசேகர், சோபனா இவங்கெல்லாம் வச்சு சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா அவர்கள் இதுல தலையிடுவது விஜய்க்கு பிடிக்காம அவங்க 2 பேரையுமே ஒதுக்கி வைக்கிறாங்க.
எப்படி விஜயும் சோபாவையுமே ஒதுக்கி வைக்கிறாங்க, பெத்த தாய் தந்தையரே விஜயை வந்து ஒதுக்கி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய பெயர் புகைப்படத்தை பயன்படுத்தாதீங்கன்னு சந்திரசேகர் மேல கேஸ் எல்லாம் போட்டு விட்டாரு விஜய். இதெல்லாம் மறந்துட முடியாது. எஸ் ஏ சந்திரசேகர் சோபனா கட்டின வீடு குடி போறது கூட விஜய் அவர்கள் போகல. நம்ம ஊர்ல என்னதான் தாய் தகவனுக்கு பிரச்சனையா இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம கலந்துக்காமலாம் இருக்க மாட்டோம். அப்போ பெத்த தாய் தந்தையர் கூட ஒதுக்கி வச்சாரு அந்த நடிகைக்காக. கட்டின மனைவியை விலக்கி வச்சுட்டாரு. அப்ப அந்த 2021 இருந்து தொடர்ச்சியாக இந்த கிசு வந்துகிட்டே இருக்கு. வெளியெல்லாம் கசிஞ்சிடுச்சு. இவங்க கண்டுபிடிச்சா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வெளியில மீடியாக்கள் எல்லாம் மோப்பம் முடிச்சு இந்த மாதிரி பிரச்சனை சங்கீதா வீட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு, விஜய் வீட்டுல ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்ச உடனே தொடர்ச்சியாக அந்த நடிகை கூட, அந்த பிரபல நடிகை கூட விஜயை வந்து சேர்த்து வச்சு பேசுறது கண்டினியூவா தொடர்ச்சியாக இருந்துட்டு வந்தது. அப்போ இதெல்லாம் வந்து எடுத்து காட்டுறாங்க விஜய் முன்னாடி. இங்க பாருங்க, இதனால நம்ம பிள்ளைங்களுக்கு அசிங்கமா இருக்கு, பிள்ளைங்களாம் நல்லா வளர்ந்துட்டாங்க, பிள்ளைங்க அசிங்கப்படுறாங்க, தயவு செஞ்சு கட் பண்ணுங்கன்னு சங்கீதா தன்னால் இயன்ற வரைக்கும் போராடுறாங்க. ஆனா விஜய் அவர்கள் அந்த நடிகையின் மயக்கத்துல பொண்டாட்டி வேணாம், பிள்ளைகள் வேணாம், பெற்ற தாய் தந்தையர் கூட வேணாம்னு சொல்லி அத்தனை பேருமே ஒதுக்கி வைக்கிறாரு விஜய். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கோபம் முடிஞ்சுதான் சங்கீதா வந்து லண்டனுக்கே போயிட்டாங்க. நான் இந்தியாவுக்கு வரல, மூச்சை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த விஜய் அதுக்கப்புறமும் அடங்காம இன்னும் சுதந்திரம் ஆயிட்டாரு. அந்த நடிகை கூட பிளைட்ல போறது, ஊரா சுத்துறது, அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளங்கள் அந்த நடிகைய தைரியமா போடுறது, இவரு நாய்க்குட்டியை கொஞ்சுறது, இவர் ஒரு போட்டோ போடுறது, இப்படியாக சொல்லி இந்த திருமணம் கடந்த உறவுக்காரர்களினுடைய அட்டூழியம், அட்டகாசம், லீலைகள் வந்து ரொம்ப படு வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள். இது இன்னும் இரிட்டேட் அவங்கள பண்ணுது. இந்த சமீபத்துலதான் ஒரு கட்சி தலைவரும் வந்து முதல்ல அவங்க வீட்டுல இருந்து அவரை வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் யதார்த்தமா, எப்பவுமே அப்படி பேசக்கூடிய நபர் கிடையாது, யதார்த்தமா அப்படி பேசி விட்டுருக்காரு. அது இன்னும் பிரச்சனையாக, சர்ச்சையாக அந்த நடிகைக்கு இன்னும் அசிங்கம், மேலும் மேலும் அசிங்கமாகிறது. அப்பதான் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க கூட வாழறதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாம். இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற தாவேகா தம்பிங்கெல்லாம் எங்கள் விஜய் அப்படி, எங்கள் விஜய் இப்படி, அவரு யார் தெரியுமா, பணத்துல அத்தனை பேர் அடிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு, ஒரு திருமண வாழ்க்கைய சரியா நடத்த முடியலையே, போயிடுச்சு இல்ல. 2 பிள்ளைகள், பெரிய 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 வயது வந்த பிள்ளைகள் இருக்காங்கல்ல, என்ன பதில் சொல்ல போகிறார் விஜய் அவர்கள்? அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில் சரியாக இல்லாதவன் பொது வாழ்க்கையில் எப்படி சரியாக இருப்பான்? தைரியமாக அந்த நடிகையை கூட்டிட்டு எங்க போனாலும் சுத்திட்டு இருக்காரு, போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு நடிகை மட்டுமல்ல, இன்னொரு நடிகையினுடைய பெயரும் இதனுடன் சேர்த்து கிசுகிசுக்கப்படுகிறது. நம்ம லோயாலா மணியும் ராஜ்மோகனும் உட்காந்து பேசுவாங்கல்ல, ஓ அவரும் வராரா, இவரும் வராரு, அவரை கூட்டிட்டு வராரு, அந்த மாதிரி ஓ அந்த நடிகையும் இருக்காங்களா, அந்த நடிகை மட்டும் இல்ல அந்த நடிகையும் கூட்டுக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி விஜயனுடைய வாழ்க்கை இப்படி சிக்கலாக கண்ணாபுண்ணான்னு சிதறி கிடக்கிறது. ஒரு நடிகைக்காக அவரை இன்னும் அதிகாரமாக திருமணம் கூட இவர் பண்ணவில்லை. ஒரு நடிகைக்காக தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தை அத்தனை பேருமே தவிக்க விட்டுவிட்டு இன்றைக்கு விஜய் அவர்கள் தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறார். சங்கீதா அவர்கள் லண்டன் போனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையுமே இன்னும் ஸ்டார்ட் ஆகுது. இவர்களுக்குள்ள அந்த திருமணம் ஒரு இன்னும் இறுக்கமாகி இவர்கள் வந்து இன்னும் ஊர் சுற்றுவதெல்லாம் அதிகமானுச்சு. அப்போ இந்த தலைவர் எல்லாம் சர்ச்சை சிக்கிறாங்க. நான் கூட சொன்னேன் நயினார் நாகேந்திரனுக்கு, ஆனா நீங்க மன்னிப்புலாம் கேட்காதீங்கன்னு, நீங்க பேசினது உண்மைதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆல்ரெடி திமுக காரணங்க பேசின விஷயத்தை தான் நீங்க பேசுனீங்க, அதனால நீங்க மன்னிப்புலாம் கேட்க கூடாது, நம்ம காணொலியில கூட போட்டிருந்தோம். இருந்தாலும் அவர் நாகரிகம் கருதி, சரி ஒரு பெண்ணினுடைய பெயரை நம்ம பொது வழியில இழுத்துடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அவர் நாகரிகமாக மன்னிப்பு கேட்டாங்க. உடனே அந்த நடிகை பெரிய அப்படியே யோக்கிய சிகாமணி மாதிரி அறிக்கலாம் விட்டாங்க. அதுக்கு என்னை வந்து இப்படி இழிவுபடுத்திட்டாங்க, என்னுடைய பெயருக்கு களங்கமலை வச்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, தாம் தூம்னு தக்கான அந்த நடிகை அப்படியே அறிக்கலாம் விட்டுச்சு. இப்ப இன்னைக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இதுல சங்கீதா, விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, அந்த நடிகையின் பெயரை நான் குறிப்பிடவில்லை, ஆனால் ஆதாரம் விஜய் அவர்கள் கேட்டால், எதிர் மனுதாரராக இருக்கக்கூடிய விஜய் ஆதாரம் கேட்டால் நான் அந்த ஆதாரத்தை சமர்ப்பிக்க தயார், அந்த நடிகையினுடைய பெயரை சொல்வதற்கும் தயார்னு சங்கீதா அவர்களும் அந்த நடிகையின் பெயரை சொல்லாமல் தவிர்த்திருக்கிறார். இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு வந்து வேணாம், அந்த பேர் சொல்ல வேண்டாம். இதுக்கு வந்து அவங்க அறிக்கை விடுவாங்களா? என் பேரை மீண்டும் தவறாக பயன்படுத்துகிறார்கள், நான் அந்த குடும்பத்திற்குள்ளே போகவில்லை, அந்த குடும்பம் வந்து என்னால் கெடவில்லை அப்படின்னு திரும்ப வந்து அறிக்கை சொல்லுங்க, விடுங்க பார்ப்போம். அப்ப எதுக்கு இந்த வேஷம்? கரெக்டா தானே சொல்லியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அப்போ நிலைமை இப்படியாக போய்கிட்டு இருக்க சங்கீதா ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம 24ஆம் தேதி தான் கேஸ் கொடுத்துருக்காங்க, மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, ஒரே வீட்டுல இருந்தாலும் நாங்க தனித்தனியா இருக்கோம், இப்ப வேற வேற நாட்டுக்கே வந்துட்டோம், அவரால் எனக்கு எந்த விதத்திலும் புண்ணியம் இல்லை, அவர் என்ன எந்த ரீதியாகவும் என்ன சந்தோஷமா வச்சுக்கல, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பிள்ளைகள் யாரையுமே மதிக்கல, அவங்க பெத்தவங்களையே மதிக்கல, அவரு எனக்கு தேவையில்ல அவரு, அதனால டைவர்ஸ் கொடுத்துருங்க.
அப்படின்னு சொல்லிட்டு 24ஆம் தேதி அப்ளை பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் வந்து மார்ச் வருது, அடுத்த மாசம் மார்ச்சில் வருது. பிப்ரவரி மார்ச் மாசம் வந்து அடுத்த இயரிங் வருது. அடுத்த இயரிங்ல செங்கல்பட்டு நீதிமன்றத்துல எப்படி விஜய் அவர்கள் அல்லது சங்கீதா அவர்கள் இருவரில் ஒருவர் நிச்சயமாக ஆஜராவார். பொறுத்திருந்தா பார்க்கணும் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குது, அல்லது சங்கீதாவும் விஜயும் வந்து மீண்டும் சமாதானம் ஆவார்களா? இவர்கள் ஒருவேளை சமாதானம் ஆகினால் அந்த நடிகை என்ன ஆவார்? இவர் வாழ்க்கையை விட்டு வெளியே போவாரா? அல்லது அந்த நடிகை இந்த சங்கீதாவை பிரிச்சு விட்டுட்டு விஜய் அவர்கள் அந்த நடிகை இரண்டாவது திருமணம் செய்து கொள்வாரா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனா ஒரு குடும்பம் பிரிவது நன்றாக இல்லை. விஜய் அவர்களும் சரி, சங்கீதா அவர்களும் சரி, மீண்டும் பரிசீலிக்க வேண்டும். தங்களுடைய இல்வாழ்க்கையை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும். இப்போ இது அவருடைய அரசியல் வாழ்க்கை, விஜயனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு இழுக்கு மாதிரி தானே, இது ஒரு அசிங்க மாதிரி தானே. திமுக ஆல்ரெடி சலகம் கட்டி ஆடுறாங்க. இந்த விஷயத்தை இன்னும் திமுக போட்டு கிழிப்பாங்க. அவ்வளவுதான். நாம நாகரிகமா பேசிட்டோம். ஆனால் விஜய் அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அந்த நடிகையினோட தொடர்பை துண்டித்து விட்டு அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்காக வாழுங்க. 51 வயசு ஆயிடுச்சு விஜய்க்கு. 51 வயசு ஆனதுக்கு அப்புறம் இப்ப என்ன, 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பிள்ளைகள், தோளுக்கு மேல வளர்ந்த 2 பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகளுக்காக வாழுங்க போதும் மனைவியுடன். அப்போ சமரசம் பேசுவதற்கு விஜய் தரப்பும் சங்கீதா தரப்பும் ஒரு படி இறங்கி வந்தாக தான் வேண்டும். நடிகை, அந்த பிரபல நடிகை, நீங்க இவர்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதுதான் நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தை கலைச்ச பாவத்தை நீங்க ஏத்துக்காதீங்க, சரிங்களா? அதனால அந்த நடிகையை வந்து திருமணம் கடந்த உறவை தாண்டி அவர் வேறொரு திருமணம் செய்கிறாரா என்பதை நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த விஜயினுடைய வழக்கு அடுத்த மாசம் மார்ச்சில் வந்து ஹியரிங் செங்கல்பட்டு நீதிமன்றத்துல வருது. பொறுத்திருந்து பார்ப்போம் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குகிறது, அல்லது அதற்குள்ளாகவே இவர்கள் சமரசம் பேசி இவர்கள் திருந்தி வாழ்கிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எனவே இந்த உத்தமன் வேசெல்லாம் விஜய் அவர்கள் நீங்க வந்து இங்க பொதுவெளியில போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் மீது பல கரைபடிந்த அழுக்கும் இருக்கிறது, பல கரைபடிந்த கரங்களும் இருக்கிறது. எனவே இங்க எல்லாம் தப்பு, நான் மட்டும் தான் ரைட்டுன்னு சொல்லிட்டு இங்க பொலிட்டிக்கல்ல வந்து நீங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க உத்தமனும் யோக்கியனும் யாரெல்லாம் கிடையாது, சரிங்களா? நன்றி.